இங்கே வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது செம்மையாக குளிருது. இங்கே பாருங்க ரொம்ப குளிருது எங்களுக்கு. அந்த அளவுக்கு நாங்கள் வந்து இதுவாகிட்டு இருக்கோம். வீடியோவே எங்களால் எடுக்க முடியல. தியா வந்து 3:30 மணிக்கு வராளா, 3:30 மணிக்கு இருட்டாயிடுச்சு. பனி கீழே வந்து இருட்டாயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்களால் வீடியோ வெளியில் எடுக்கவே முடியாது. சரி நம்ம லைட் வச்சு எடுத்துக்கலாம், அப்புறமா தியா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு உட்கார வச்சிட்டோம். மணி கரெக்டாக 6 நாங்கள் வந்து வெளியில் வந்து வீடியோ எடுக்க வரோம். வீடியோவே சரியாக வரல. ஏன்னா பனி போய்கிட்டே இருக்கு. லைட்டு முன்னாடி கேமரா முன்னாடி பனி போயிட்டே இருக்கு. எடுக்கவே முடியல. இங்கே பாருங்களேன், பனி உங்களுக்கு தெரியும், கண் தெரியுதுன்னு நினைக்கிறேன். பாருங்க, நாங்கள் ஏதோ ஷிம்லாவில் இருக்கிற மாதிரி ஒரு ஆனந்தம் எங்களுக்கு கிடைக்குது. ஆனால் நாங்கள் இந்த தடவை மணாலிலாம் போகணும்பா, ஆசையாக இருக்குது எங்களுக்கும். பாருங்க, இது டைம் வந்து கரெக்டாக 6 மணி சாயங்காலம். இங்கே பாருங்கள், பனி 3 மணிலேருந்து பனி பெஞ்சிட்ருக்கு. நான் பேசும்போது வந்து மங்கலாகுது. இதை பாருங்க, ஏன்னா பேசும்போது வாயிலேருந்து புகை வருது. இங்கே வா, புகை விட்டு காட்டு வாயிலேருந்து. தெரியலையே, இரு 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 இங்கே பாருங்க, அங்கே பாருங்க பனி அப்படியே போகுது. செம்மையாக இருக்குது பார்க்க. கண்ணு முன்னாடி எதுவுமே தெரியல நான் ரோட்டில் நடந்து போனேன்னா. ஹே ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். தியா என்ன பண்ணுறான்னு பாருங்கள். வேஸ்லின் தடவிட்டு இருக்காங்க மேடம். இன்னைக்கு நாங்கள் வந்து தியாவோட ஸ்கூலுக்கு போகிறோம். தியாவுக்கு வந்து ரிசல்ட் வருது இன்னைக்கு. ஆமாம், இன்னைக்கு பிடிஎம். தியாவோட ரிசல்ட் வருது. எல்லாரும் வந்து கமெண்ட் பண்ணி கேட்டுட்டே இருந்தீங்க தியாவோட ரிசல்ட் என்னன்னு. நாங்களே இன்னைக்கு தான் பார்க்க போகிறோம். என் பொண்ணு எப்படி எழுதியிருக்கான்னு எனக்கே தெரியாது. வந்து சொன்னா இப்படிலாம் எழுதியிருக்கேன் அப்படிலாம் எழுதியிருக்கேன்னு சொல்லிட்டு. வா போய் பார்த்தா தான் தெரியும் இவ எப்படி எழுதியிருக்கான்னு. இவ பாஸ் ஆகலனாலும் எனக்கு கவலை இல்லை. ஜஸ்ட் பாஸ் ஆனால் எனக்கு சந்தோஷம்தான். சரியா? புரியல என்னது? இந்த பேக் சொன்னா கேட்க மாட்டேங்கிறா. அந்த பெரிய பேக் எடுத்துக்கோன்னா ஒண்ணுமே இல்ல, அதுக்குள்ள எடுத்துட்டு வா. என்னோட போன் எடுத்துக்கோ சந்தீப். நம்ம கிளம்பலாமா? வாங்க, டைம் என்னன்னு வேற தெரியல. இங்க பாருங்க தியாவோட ஹேர் ஸ்டைல் பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கிறா தியா. சந்தீப் பாருங்க, நான் எப்பவுமே வந்து இந்த ட்ரெஸ் தான் போடுறேன். எல்லா விளாக்லயும் இந்த ட்ரெஸ் தான் இருக்கு. ஏன்னா இதுதான் கம்ஃபர்டபுளா இருக்கு. கொஞ்சம் வெளியில போகும்போதெல்லாம் நல்லா இருக்கு இல்ல சந்தீப்? எனக்கு ஏன்னு தெரியல, இருக்கு என்கிட்ட 2-3 இது இருக்கு. ஆனா அதை விட இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கம்ஃபர்டபுளா இருக்கிறதுனால இது அடிக்கடி நான் போட்டுக்கிறேன். டைம் ஆகுது, நம்ம போலாமா? கொரியன் வாங்க போலாம். சரி ஓகே வாங்க போலாம், டைம் ஆகுதுப்பா. யாதே हाय हेलो कर ला. குளிர் இருக்குன்னு சொல்லிட்டு டீ போட்டுட்டு இருக்காங்க எல்லாருக்கும். நாங்க நான் இதெல்லாம் கத்து கொடுத்தேன் அவளுக்கு, தெரியுமா? தப்பு பண்ணியிருக்கேன். இது 80க்கு 77 எடுத்திருக்கேன். இங்கிலீஷ் பரவாயில்லடா, என் பொண்ணு நல்லா எழுதியிருக்கான். நான் 20க்கு 20 72 எடுத்திருக்கா. பஞ்சாபி பார்த்துக்கோங்க மக்களே. 8க்கு தானே? ஆமா 8க்கு 72. ஐயோ நல்லா போய் முடியல.
பாருங்க என் பொண்ணு. தியா இந்த தடவை சூப்பரா எழுதிட்டா, படிச்சிட்டா இல்ல? குட் 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 குட். ஸோ தியாவோட ரிசல்ட் எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டோம் நாங்கள். திரும்பி வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். பாரு சதி லாரி வருது. எல்லாத்துலயும் எடுத்திருக்கா. 80க்கு 77, 78. அந்த 70 தாண்டி கீழே போல. ஆமா, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். அவ வந்து ஜஸ்ட் பாஸ் ஆவான்னு தான் நினைச்சேன். 2-3 மார்க் தான் விட்டுருக்கா. ஆமா, இந்த அளவுக்கு மார்க் எடுப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இவன் என் பொண்ணுன்னு சொல்றதுக்கு எனக்கு பெருமையா இருக்கு. என்னதியா வேணும்? किंडर जॉय इत्थों नहीं आप उत्थों चक्कना है ये पता नहीं कादा है रख दे उत्थे इना एडना मैं वांगी तरह किंडर जॉय इतना वांगी तरह मिस्टर बीस अंकल चिप्स नहीं नहीं स्टार वाला डोनट சரி வா அங்க இருக்கு நான் எடுத்து தரவா दो இருக்கு दो दो दिया 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 அது கிடையாது உனக்கு ஒண்ணு எனக்கு ஓகே என்னடா இது சின்னதாயிடுச்சு எனக்கு ஒண்ணு दिया இதுக்கு ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் சொல்லுவானுங்க. दिया कम नो किंडर जॉय नो 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 हाँ பார் இவன் கிறிஸ்மஸ்க்கு வந்து கிட்கேட் தான் வேணும்னு எழுதி வைக்க போறேன்னு என்கிட்ட சொன்னா. கிட்கேட்டா? ஆமா, நிறைய. இது என்ன இப்படி வா சொல்றேன். அவ அங்க இருக்கா சொல்லு சொல்லு. கிட்கேட் தான் நிறைய வேணும்னு எழுத போறாளாம். அதுக்கு கிட்கேட் வந்து அவளுக்கு தெரியாம எடுத்து வச்சுடு. கிட்கேட் முன்னாடி இருக்கு, அந்த பக்கம் தான் இருக்கு. ஓகே தியா வா, என் கூட வா. தியா வா. தியா போறாங்க கூப்பிட்டு. தியா வந்து கிறிஸ்மஸ்க்கு நிறைய கிட்கேட் கேட்டாலாம். எத்தனை கிட்கேட் வாங்குறது? ஐயோ 30 ரூபா பெர் பேக்கா? 5 ரூபாயில எங்கப்பா 10 ரூபா? இது என்னடா இது? எல்லாமே விலை அதிகமாக இருக்கு. 5 ரூபா பேக்கே ஒன்று கூட இல்லை, எல்லாமே 30 ரூபா 55 ரூபான்னு இருக்கு. எல்லாமே 55 ரூபாடா. இதுக்குள்ளே 55 ரூபாய்க்கு இருக்குது, இதுக்குள்ளே 10 ரூபாய்க்கு இருக்குது. 5 ரூபாய்க்கு இல்லவே இல்லை. கிட்கேட் 5 ரூபாயில் இல்லையா? 30 rupees போடுறேன். இங்கே பாரு, இது 10 rupees போடுறேன். இல்லை எனக்கு புரியல. இப்போ நீ ஆன்ல வச்சிருக்கணும், நான் சொல்லணுமா? வந்து எப்படி சொல்லணும்னு எனக்கு சொல்லி கொடுத்தா தானே நான் சொல்லுவேன். நீ சொன்னா நீ வீடியோ ஆன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொல்லவா? சரி உட்காரு. ஆன் பண்ணிட்டியா தந்து? பண்ணிட்டேன். இந்த அந்த பென்சிலை காணோம். ஐயோ பென்சில். தியா நாளைக்கு கிறிஸ்மஸ் டே, நீ எழுதலையா? உனக்கு என்ன விஷயம் வேணும் சொல்லு. அதான் வேணுமா? 2 நாளா நீ இதே தான் சொல்லிட்டு இருக்க. என்கிட்ட நேத்து சொன்னா. மனசே மாறலையா உனக்கு? கிட்கேட் தான் வேணும். அது வந்து நீ சாண்டா கிட்ட வெயில் காலத்துல கேட்டுக்கலாம். இது குளிர் காலம்ன்றதுனால சாண்டா அது தரமாட்டேன். சரி எழுது, நிறைய கிட்கேட் வேணும்னு அவகிட்ட கொடு. அவன் எங்க எழுதுவா? கொடு. எனக்கு தெரியல. என்ன நீ எழுதணும் அது மட்டும் சொல்லு. என்ன எழுதணும்? தியா உனக்கு என்ன வேணும் சொல்லு. எனக்கு ரொம்ப நிறைய கிட்கேட் வேணும். சரி, ரொம்ப நிறைய கிட்கேட் வேணும். இதுதான் எழுத போறேன் गाइस, பாத்துக்கோங்க. ரொம்ப நிறைய
கிட்கேட் வேணும். கிட்கேட் வேணும். கேட் வேணும். சாண்டா வந்து பாத்துக்கோங்க. தியா வந்து இதுதான் கேட்டிருக்கா. அவ தலகாணிக்கு அடியில வந்து இத வச்சுட்டு போங்க, நாங்க இப்ப வைக்கிறோம். அவகிட்ட கூட இரு தரேன். இந்த தியா பத்திரமா உன் தலகாணிக்கு அடியில வை. இல்ல அவ எங்க வைப்பான்னு சொன்னா என்கிட்ட. இது ஏன் பண்ணு? எங்க தியா வைப்ப? இங்கதான் வைப்பாளா, அங்க பாரு. இல்ல நான் இங்க வைப்பேன். அங்க ஏன்? சாண்டா கிளாஸ் பாக்குவாங்க. இப்படிலாம் தெரியாது. ஓ, இப்படி வச்சா தெரியாதா? ஆமா. சரி இங்கே இருக்கட்டும். அப்ப சரி. சாண்டா வந்து பாத்துக்கோங்க, என் பொண்ணு எழுதி வச்சிருக்கா. சரி ஓகே, காலைல பார்க்கலாம் என்ன வச்சிருக்காருன்னு சாண்டா. சரியா? சரி பை பை. குட் பை. குட் நைட். குட் நைட். டாடா. நம்ம தூங்குறோம். பை. குட் மார்னிங் கைஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ். டைம் வந்து நான் இன்னைக்கு 5 மணிக்கெலாம் ஏஞ்சிருக்கணும்னு நினச்சேன். ஏஞ்சேன், திரும்பியும் தூங்கிட்டேன். 6 மணிக்கு தான் ஏஞ்சேன். டைம் இப்போ வந்து 7 ஆக போகுது. வெளியில் பார்க்குறீங்களா எவ்வளோ குளிர் இருக்குன்னு? பார்த்தா பாருங்க, பனி எதுவுமே தெரிய மாட்டேங்குது, அந்த அளவுக்கு பனி இருக்குது. அதனால தான் வந்து தூங்கி ஏஞ்சிருக்கவே முடியல எங்களால். சம்டைம்ஸ் வீடியோ கூட எடுக்க முடியல. துணி துவைச்சிட்ருக்கேன் நான் இந்த நேரத்தில். பாருங்கள், துணி துவைச்சிட்ருக்கேன். இன்னும் நான் வந்து சமைக்கணும், ரொட்டி செய்யணும். தியாவுக்கு நான் நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நாங்கள் நேற்றே சாக்லேட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம், அதெல்லாம் எடுத்து வச்சு உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? வாங்க. இங்கே பாருங்கள், எல்லா சாக்லேட்ஸும் எடுத்து வச்சுட்டேன். இது ஃபுல்லாகவே எடுத்து வச்சதுக்கப்புறம் தான் இதெல்லாம் வெளியே வந்தது. இப்போ நான் எதில் வைக்கணும் தெரியுமா? இதில் இதோ பாருங்கள், சீட்டு நேற்று நைட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதில் தான் எழுதி வச்சுருக்கா இவ. இதுக்குள்ளே அழகாக நான் டெக்கரேஷன் பண்ண போகிறேன். எப்படி எனக்கு டெக்கரேஷன் பண்ணுறதுன்னு தெரில. ஒன்று என்னது, இதில் உள்ளெல்லாம் சொருகி ஒரு பூ நட்டு அங்கே எடுத்துகிட்டு போய் வச்சிட போகிறேன். இந்த சீட்டு எடுத்துடலாம்ல, அப்படி தானே பண்ணுவாங்க எல்லோரும். சரி, நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்கள், நல்லா இருக்கா? இதுக்குள்ளே 10 ரூபா அந்த சாக்லேட்லாம் சொருவி இதை இப்படி வச்சுருக்கிறேன். பார்த்தா நல்லா தான் இருக்குது. இப்போ இது மெதுவாக எடுத்துகிட்டு போய் வைக்கலாம். ஏன்னா அவள் வந்து தூங்கிட்டுருக்கா உள்ள. சத்தமே இல்லாமல் போய் வச்சுட்டு வந்துடலாமா? ஐயோ, இங்கே பாருங்களேன், உங்களுக்கு தெரிலன்னு நினைக்கிறேன். தெரியல, செம்ம பனி. இது வந்து 8, 9, 10 மணி வரைக்கும் கூட பனி இப்படியே தான் இருக்கும் இங்கே. பாருங்கள், நான் பேசும்போது அப்படியே போகுது. சரி, உள்ள போய் வைக்கலாமா? வச்சுட்டேன். இப்போ அவள் வந்து ஏஞ்சி அவளோட ரியாக்ஷன் என்னன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகேவா? வெயிட் பண்ணுங்க. திக்குன்னு இருக்கு எனக்கு மக்களே. தியாவை எடுப்போமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஏஞ்சாலாம். தியா, ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ். சாண்டா உனக்கு என்ன வச்சுட்டு போயிருக்காரு பாரு, என்ன வச்சுட்டு போயிருக்காரு பாரு. என்ன வச்சுட்டு போயிருக்காரு பாரு. எங்க உன் லெட்டர் எங்க? இது என்னது? நிறைய கிட் கேட்டிருக்கா. இப்பதானே தூங்கி ஏஞ்சிருக்கா, எங்க இருந்து பேசுறது? அந்த பக்கத்துல இருந்து எவ்வளவு இதுவா இருக்கிறான்னு பாருங்களேன். தூக்க கலக்கத்துல இருக்கிறா. ஐயா, எல்லாத்தையும் அடுக்கி வச்சிட்டு இருக்கா. இவ்வளோ நிறைய சாக்லேட்டா? ரொம்ப நிறைய கேட்டா ரொம்ப நிறைய வந்துடுச்சு. நான் உனக்கு கொடுப்பேன். எனக்கேவா?
சரி ஓகே, நான் காதுல வச்சுக்கிறேன். என் பொண்ணு கொடுத்தா எனக்காக. அம்மா வச்சுக்கிட்டா. நல்லா இருக்கா தியா? தியா தியா இங்க பாரு, அங்க பாரு. யார் வச்சுட்டு போனா? சென்டா. நீ எழுதி வச்சியா? ஆமா. கச்சிச்சா? கட்சிச்சு. இப்ப ஜாலியா? இப்ப ஜாலியா? ஜாலியா. சரி இப்பதான் ஏன்பா. ஆமா, அவள வந்து இப்போதைக்கு அவளால பேச முடியாது. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நாங்க நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறோம். இந்த நியூ இயர்க்கு நாங்க ஒன்று பண்ண போறோம். அது வந்து ஒரு பூஜை மாதிரி வீட்டுல பண்ண போறோம் நாங்க. அது வந்து நீங்க கூடிய சீக்கிரம் பாப்பீங்க. நியூ இயர் அன்னைக்கு வந்து பண்ண போறோம். அது கூடிய சீக்கிரம் பாப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறோம். பாய் காய்ஸ். தியா பாய் சொல்லு. பாய். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். பாய்.